ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம சிபிஎஸ்சி என்சிஆர்டி எதனால சொல்லிக்கலாம் கிளாஸ் 12 மேக்ஸ் சாப்டர் 10 வெக்டர் அல்ஜிப்ரா எக்ஸைஸ் கொஸ்டின் 10.3 கொஸ்டின் சால்வ் பண்ணி சில கான்செப்ட் லேர்ன் பண்ண போகிறோம். கொஸ்டின் நம்பர் 2 என்ன கொஸ்டின்? ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் த வெக்டர்ஸ் I cap minus 2j cap plus 3k cap and 3i cap minus 2j cap plus k cap. என்ன கேட்டிருக்காங்க? we are asked to find the angle between these two vectors. சரியா? ஓகே, இப்படி i cap இது பேர் i cap, j cap, k cap இப்படிலாம் கொடுத்துருக்காங்களா? இப்படி கொடுத்தாங்கன்னா இது ஒரு வெக்டர். சரியா? அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். வெறும் நம்பர் போட்டால் அது ஸ்கேலர், ஆனால் இது ஒரு given is a வெக்டர். இப்போ ஒரு வெக்டர் இருக்குன்னா ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா? முதல்ல நமக்கு ஃபார்முலா என்னன்னு நமக்கு தெரியணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? நிறைய விதத்தில் வெக்டருக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள், ரெண்டு வெக்டருக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிளுக்கு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த யூனிட் ஃபுல்லாக டாட் ப்ராடக்ட்காக டெடிகேட் பண்ணதுனால நம்ம டாட் ப்ராடக்டை யூஸ் பண்ணி, அதாவது டெஃபினேஷன் ஆஃப் த டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரி, போலாமா? ஓகே, கிவன் நம்ம கொடுத்தது எழுதிக்கலாம். கொடுத்துருக்கிற ரெண்டு வெக்டருக்கு முதல்ல ஒரு பேர் வச்சுக்கலாம், நேம் வச்சுக்கலாம். என்ன பேர் வச்சுக்கலாம்? ஏ வெக்டர் பி வெக்டர்னு பேர் வைக்கலாமா? சரி, ஏபிங்கிறது யூஸ்வலாக வைக்கிறாங்க, பிக்யூன்னு வச்சுக்குவோமா? சரி, முதல் வெக்டர் பி வெக்டர் எழுதிக்கலாம். ஐ கேப் மைனஸ் 2j கேப் ப்ளஸ் 3k கேப் எழுதியாச்சா? ரெண்டாவது வெக்டருக்கு நம்ம என்ன பேர் வைக்கலாம்? க்யூன்னு பேர் வச்சுக்கோமா? க்யூ வெக்டர் ஈக்குவல் டு 3i கேப் மைனஸ் 2j கேப் ப்ளஸ் k கேப். ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தோட கோஎஃபிஷியன்ஸை பார்க்கலாம். ஸோ பிக்கு முன்னாடி, ஐக்கு முன்னாடி யார் இருக்கா? யாருமே இல்லைன்னா 1ன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி வேறு ஏதாவது நல்லா பாருங்களேன், பி கியூ எல்லாத்துலேயும் யாருமே இல்லாமல் டேர்ம் இருக்கா? எஸ், வி ஃபவுண்ட் ஹியர், இந்த இடத்துல இருக்கா? இங்கே நம்ம 1 இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 1 நம்ம என்ன பேசலாம்னா எக்ஸ் காம்பனண்ட் ஆஃப் பி வெக்டர்னு பேசலாம். இது என்னது? ஐக்கு முன்னாடி இருக்கிற பேர் எக்ஸ் காம்பனண்ட், ஜே கேப்புக்கு முன்னாடி இருக்கிற பேர் ஒய் காம்பனண்ட், கே கேப்புக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பேர் இசட் காம்பனண்ட். ஸோ இசட் காம்பனண்ட் ஆஃப் பி வெக்டர், ஒய் காம்பனண்ட் ஆஃப் பி வெக்டர், எக்ஸ் காம்பனண்ட் ஆஃப் பி வெக்டர், எக்ஸ் காம்பனண்ட் ஆஃப் கியூ வெக்டர், எக்ஸ் காம்பனண்ட் ஆஃப் ஒய் காம்பனண்ட் ஆஃப் கியூ வெக்டர், தேங்க்யூ, இசட் காம்பனண்ட் ஆஃப் கியூ வெக்டர். இப்போ நம்ம ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டர்ஸ் டாட் ப்ராடக்டோட டெஃபினேஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். சொல்யூஷன் போகலாமா? தீர்வு. இப்போ டெஃபினேஷன் ஆஃப் த டாட் ப்ராடக்ட் வரையுரைக்கப்பட்டது. வரையுரைக்கப்பட்டதுன்னா திஸ் இஸ் திஸ் அப்படின்னு என்ன சொல்லி வச்சுருக்காங்க? டாட் ப்ராடக்டா? எதையும் யோசிக்காத, மேத்தமெட்டிக்ஸில் டாட் ப்ராடக்ட்னா இதுதான் அப்படின்னு முன்னாடியே சொல்லி வச்சுட்டாங்க. அது என்னென்னா ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் ஏ மேக்னிடியூட் ஆஃப் பி காஸ் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் பி. நான் என்ன பண்ணுறேன்? ஏ கமா பி அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். ஏ கமா பிங்கிறது நான் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன்னா இதான் ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் பி. இது இப்போ இந்த யூனிட்டில் ஒரு பெருசாக தெரியாது, போக போக சில டைம் பெரிய காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம் போகும்போது இது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக புக்கில் என்ன பண்ணுறாங்க, நிறைய புக்ஸில் என்ன இருக்குன்னா நான் டீட்டா அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த டீட்டாங்கிறது உங்களுக்கு என்னன்னு தெரியணும். யூ ஷுட் பி வெரி கிளியர் தட் திஸ் இஸ் நத்திங் பட் த ஆங்கிள் பிட்வீன் ஏ கமா பி. ஓகே, அது மட்டும் நீங்கள் தெளிவாக இருந்துக்கோங்க. ஆனால் நம்ம கொஸ்டினில் இப்போ நம்ம ஏபியாக யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வி ஹவ் பீன் யூஸிங் பி வெக்டர் டாட் கியூ வெக்டர், அதை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம அந்த ஃபார்முலாவை மாற்றுங்க. மேக்னிடியூட் ஆஃப் ஏ மேக்னிடியூட் ஆஃப் பி மேக்னிடியூட் ஆஃப் கியூ காஸ் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் யாருக்கும் யாருக்கும் நம்ம பேர் கொடுத்துருக்குது என்ன? பி வெக்டர் கியூ வெக்டர்னு பேர் வச்சதுனால ஆங்கிள் பிட்வீன் பி வெக்டர் அண்ட் கியூ வெக்டர். ஓகே, ஸோ போகலாமா? சரி, இப்போ அந்த டாட் ப்ராடக்ட்டை நம்ம எப்படி பண்ணுறது? இதை பண்ணணும். ஸோ வி ஷுட் நோ ஹவு டு ஃபைண்ட் த மேக்னிடியூட். இது ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டோன்னா தென் வி கேன் ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் பி அண்ட் கியூ. சரி, ஹவு வில் யூ டூ டாட் ப்ராடக்ட்? பி வெக்டர் டாட் கியூ வெக்டர் எப்படி பண்ணுறது? பி வெக்டர் டாட் கியூ வெக்டர் என்னென்னா இட்ஸ் அ வெரி சிம்பிளஸ்ட் திங். என்ன பண்ண போகிறோம்? பிஎக்ஸ் கியூஎக்ஸ் ப்ளஸ் py qy plus pz qz. ஓகே,
So what is px? X component of p vector. X component of p vector. Qx na enna? X component of q vector. Okay. X component of q vector. Okay. இப்போ நமக்கு என்ன இருக்கு? X component of p vector is 1. எழுதிக்கலாமா? X component of p vector is 1. அப்புறம் multiplied with y component of p vector என்னடா? minus 2. Okay. Z component of p vector 3. Plus 3. Good. Okay. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இப்போ qx, qy, qz பார்க்கலாமா? qx, qy, qz. Shall we go? But I will write qx, qy, qz in a different color so that I can differentiate it. So x component of q vector என்னடா? 3. So y component of q vector வந்து என்ன? minus 2. Nice. அடுத்து z component of q vector வந்து என்ன? plus 1. So we are done with. So can we do the multiplication part? Multiplication பண்ணிடலாமா? 1 into 3 is 3, minus 2 into minus 2, plus 4, and 1 into 3 is 3. So 3 plus 4 is 7, 7 plus 3 is 10. Okay. So we have done this. முதல்ல டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே. ஸோ திஸ் பார்ட் we have done. இப்போ இங்கே எடுத்து எழுதிடலாமா? கேன் யூ சப்ஸ்டியூட் ஹியர்? இப்போ வந்து ஃபார்முலாவை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம். அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால சப்ஸ்டியூட்டிங் நம்பர்ஸ் போடுறதுனால வாட் ஹேப்பன்ஸ்? வி ஷுட் நாட் யூஸ் டெஃபினேஷன். டிஃபைன்டு கிடையாது, ஈக்குவல் டு போட போகிறோம். திஸ் ஈக்குவல்ஸ் சம்திங். இப்போ அடுத்து கண்டுபிடிக்க வேண்டிய ரெண்டு ஆள் யார்? magnitude of p-யும் magnitude of q. So how will you find magnitude of p and magnitude of q? Okay. Magnitude of p is equal to what? Is equal to root of என்ன வரப்போகுது? px the whole square plus py the whole square plus pz the whole square. இதான் magnitude of p. So உனக்கு px, who is px? px பதிலாக நம்ம என்ன போட போகிறோம்? 1 the whole square plus py is minus 2 the whole square. What is pz? 3 the whole square. Okay, the component எடுத்து whole square பண்ண போகிறோம். So 1 is what? 1 is going to be 1 square is 1, minus 2 the whole square is 4, 3 the whole square is 9. So 9 plus 1 10 and 10 plus 4 is 14. So the answer is root 14. So அதே போல் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? we can also find the magnitude of q vector. q vector பண்ணலாமா? I hope உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சுக்கும். qx the whole square, qy the whole square, qz the whole square. Am I right? So qx the whole square என்ன? qx is 3 the whole square plus minus 2 the whole square plus என்ன எழுதலாம்? 1 the whole square. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். if you can't get the point. ஸோ இங்கே பாருங்கள், 3 the whole square is 9 and minus 2 the whole square is 4, 1 the whole square is 1. ஸோ என்ன எழுதிடலாம்? 9 plus 4 plus 1. again the same. அதே தான் வந்திருக்கு பார்த்தீங்களா? போனதில் வந்தது அதே தான் வந்திருக்கு பார்த்தீங்களா? root 14 வந்திருக்கு. ஸோ என்ன நடந்திருக்கு பாருங்கள். இப்போ ரெண்டு வெக்டருக்கு எல்லா காம்பனண்ட்டோடைய சைன் என்னவாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. கரஸ்பாண்டிங் காம்பனண்ட்ஸ் வந்து இப்போ இங்கே 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, இங்கே -2 இருக்குது, இங்கே +2 இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது. அங்கே ஸ்வாப்பாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. மேக்னிடியூட் என்னவாக தான் வரப்போகுது? சேமாக தான் வரப்போகுது. அப்படி தான் இந்த இதில் நம்ம பார்க்குறோம். அப்படி தானே? ஸோ வி ஹாவ் அ ஸ்மால் இன்ஃபரன்ஸ். இப்போ இந்த ரூட் பி வந்து என்ன? இங்கே ரூட் பி இன்ட்டு ரூட் கியூ மல்டிப்ளிகேஷன், சாதா நம்பர் மல்டிப்ளிகேஷன் தான் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ரூட் பி இன்ட்டு ரூட் கியூ பண்ணிடலாமா? சாரி magnitude of p into magnitude of q பண்ணிடலாமா? ஸோ வாட் இஸ் magnitude of p into magnitude of q? ஸோ magnitude of p என்ன? root 14. magnitude of q என்ன? root 14. நம்பர் மல்டிப்ளிகேஷன். root 14 into root 14 வெறும் 14. சரியா? ஓகே. ஸோ we are done with that. So this is
வெறும் 14. இங்கே நம்ம என்ன எழுதிக்கலாம், காசுன்னு எழுதிக்கலாம். ஸோ ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ஐ ஹட் மேட் இட். சம்டைம்ஸ் இந்த புக்கில் என்ன இருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிற சம்டைம்ஸ் நல்லது. இல்லாட்டி என்ன பண்ணிடுவாங்க, இது என்ன புதுசாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கான்னு ஏதாவது சொல்லிடுவாங்க. அதனால் அப்படியே டீட்டானே போட்டு வச்சுக்குவோம். சரியா? ஆனால் நம்ம புரிதலுக்காக நம்ம இந்த எக்ஸாமில் ரஃபில் எழுதி பார்க்குறதுக்குலாம் நம்ம இப்படி வச்சுக்கலாம். சரியா? இப்போ இந்த ஜேஇ எக்ஸாம்ஸ்க்குலாம் நமக்கு என்ன வேணும், சைடில் இதுதான் வேணும். இது நம்ம ரஃபாக தான் போட்டு பார்க்க போகிறோம். அதனால் அதில் நம்ம இப்படி எழுதிக்கலாம். நமக்கு தேவை இப்போ டீட்டா, ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டர். போலாமாடா? ஓகே. ஸோ இது நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம காஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு மல்டிப்ளை ஆகிருக்கு அந்த 14 அந்த பக்கம் போச்சுன்னா டிவைட் ஆகும். ஸோ 10 டிவைடட் பை 14. ஸோ இப்போ டீட்டா தானே நமக்கு வேணும், வி வாண்ட் திஸ் டீட்டா. டீட்டா வேணுங்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, காஸ் இன்வர்ஸ் ரெண்டு பக்கம் எடுப்பாங்க. when you do cos inverse on both sides, cos inverse on both sides, ரெண்டு பக்கமும் காஸ் இன்வர்ஸ் எடுக்கும் பொழுது what happens, both side cos inverse எடுக்கிறோம். ஸோ தீஸ் ஆர் வீடியோஸ் மேட் ஃபார் இதில் பேசிக்காக ஒரு குழந்தைங்களுக்கு புரியறதுக்காக நம்ம எடுக்கிறோம். 5/7. ஓகே, கேன்சல் அவுட் பண்ணால் இங்கே என்ன வரும், 10 டிவைட் பண்ண 2ஆல் கேன்சல் பண்ணும்போது 5 and 5/7. ஓகே, ஸோ அந்த 5/7 நான் உள்ளே எழுதிக்கிறேன். ஐ வில் ரைட் இட் 5/7. ஸோ காஸ் இன்வர்ஸ் காஸ் வந்து என்ன தெரியுமா, எவ்ரி திங் கோஸ் ஆன், எல்லாத்தையுமே எடுத்து விட்டுடலாம். யூ கேன் டேக் இட் எவ்ரி திங் அவுட். ஸோ வாட் ஹேப்பன்ஸ், அந்த இடத்துல என்ன மட்டும் தான் இருக்க போகுது, டீட்டா மட்டும்தான் there will be remaining. So now we are end of the video. என்னது, we have got the answer. So என்னது, theta is equal to, அதாவது theta means what we have defined, நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், theta is the angle between vector p and vector q. சரியா? So angle between vector p and vector q is equal to cos inverse of 5/7. This is our answer. Thank you for watching the video till the end. நன்றி.